எண்ணப்பட்ட வாக்குகளின் விவரம். எம் பரமசிவம் அவர்களுக்கு 10,300 ஓட்டுகளும் ராமு அவர்களுக்கு 3000 ஓட்டுகளும் கிடைத்திருக்கின்றன. மறு அறிவிப்பு வாக்குகள் எண்ணப்பட்டதும் சொல்லப்படும். இப்பொழுது எம் பரமசிவம் அவர்கள் 20,000 வாக்குகளும் ராமு அவர்கள் 4,500 வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள். இதன்படி ராமுவை விட பரமசிவம் அவர்கள் 15,500 வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கிறார். சத்தியமா சொல்றேன், ஏழையோட சன்மானத்தை எட்டி வதக்க உன்ன மட்டம் தட்டி நான் செஞ்சது தப்புன்னு என் கால விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். என் தாய் மேல ஆணையா சொல்ல, நான் போட்ட சபதத்தை நிறைவேற்றல என் பேர் சொல்ல. இப்போது எம் பரமசிவம் அவர்களுக்கு 22,000 ஓட்டுகளும் ராமு அவர்களுக்கு 20 மாலையை கொண்டா. மிஸ்டர் சங்கர், கொஞ்சம் உள்ள வாங்க. எஸ் சார். கீதா, அம்மா கவனிச்சுக்க. ஏன் தலை குனிந்து நிக்கிற? என் முகத்தை நிமிர்ந்து பார்க்க வெக்கமா? நீ செஞ்சது உனக்கே நியாயமா? நான் மந்திரியா வந்தா என்ன, கவர்னரா வந்தா என்ன, அத்தனை பேருக்கு நீ ஏன் வந்து என் கார் கிட்ட திறந்து விட்டு? உனக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அது மட்டும் இல்ல, விருந்துக்கு வந்த உங்க 2 பேரையும் அன்னைக்கு சாதாரணமா நினைச்சு கீதா அவமானப்படுத்தினா பாரு, அதுக்காக தான் அப்படி செய்த. பாஞ்சாலி போட்ட சபதத்தை நிறைவேற்றி கூந்தலை அள்ளி முடிகிற காட்சி இப்ப வெளியில நடந்துகிட்டு இருக்கு. கை கட்டி சேவகம் பார்த்த பியூனை வரவேற்க இன்னைக்கு கலெக்டரே காத்துக்கிட்டு நின்னாரே, அந்த காட்சியை பாத்தியா? அதுக்கு பேர் தாண்டி ஜனநாயகம். பணத்தால எதையும் சாதிக்க முடியும்னு நினைச்சியே, இப்ப என்ன ஆச்சு? உன் அகந்தையும் கர்வமும் எங்கடி போச்சு? சாந்தி, என்ன மன்னிச்சிடு. வார்த்தையால மட்டும் மன்னிப்பு கேட்டா போதாது, நீ செஞ்ச காரியத்துக்கு அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். நீ பேசாம இரு. சாந்தி, ஒரு காலத்துல உன் புருஷனை கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா நீ வைராக்கியத்தோட போராடி அவனை அதை விட உயர்ந்த பதவியில கொண்டு வந்து வச்சுட்டேம்மா. வாழ்க்கையில ஒருத்தனுக்கு அமைகிற மனைவியை பொறுத்து தான் அவனுடைய உயர்வும் தாழ்வும் இருக்குன்னு இன்னைக்கு நீ நிரூபிச்சுட்ட. மன்னிப்பு கேள். என்னடி இது? உன்னை என்னைக்காவது திருத்தணும்னு தான் நினைச்சேன், அவமானப்படுத்தணும்னு எப்பவுமே நினைக்கல. நமக்குள்ள என்னடி பகை? சாந்தி, கீதா, நாம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அண்டர்ஸ்டாண்ட்? அப்புறம் என்னடா, அவங்க 2 பேரும் ஒண்ணாயிட்டாங்க. இனிமே நாம ஐ அம் சாரி சார், மாண்புமிகு விவசாய அமைச்சர் அவர்களே. ஒன்ற கைய. என்னடா இது? இப்பதான் மந்திரியான, அதுக்குள்ள வைர மோதிரம், தங்க வாட்சி. அது நான் கொடுத்த அன்பளிப்புடா. இது கரபடாத கைடா. இத போய் குறை சொல்றியடா? ஐயா, என்ன மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆடம்பரம் எல்லாம் கூடாது. உத்தரவு இல்லாம கேட்கப்படாது. தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காம வாங்கி. சரி, நீ மந்திரி, யாருகிட்டையும் வாங்கப்படாது, கொடுக்கலாம். அல்லி, எங்க ஊருக்கார மந்திரியா வந்திருக்கீங்க, நீங்க எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? விவசாய மந்திரி வாழ்க. என்னடா இங்க வரட்டுற காக்கா? சின்ன எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பேசிக்கிறேன். நீங்களே இப்ப என்ன ஆச்சு? இது 1973.
ஏன் நான் நின்னுட்டு இருக்கேன் வா வா அம்மா என்னடா சொல்லவே இல்ல ஐயா பாத்தீங்களா இவனுக்கு குழந்தை பிறந்திருக்கிற என்கிட்ட சொல்லவே இல்லை பேர்னா பேத்தியா நீ வேற என் தம்பி மானத்தை வாங்குற இது சங்கருக்கு தம்பி யாரு என் மகன்